Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு 15 sentences பார்க்க போறோம். அது வந்து நீங்க டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய sentences தான், வாக்கியங்கள் தான். நீங்க வந்து அந்த வாக்கியங்களை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் ஆவது யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமையல, எனக்கு சுச்சுவேஷன் அந்த சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அது சுச்சுவேஷன் இருந்தால் தானே நான் பேச முடியும் அப்படின்லாம் நம்ம எந்த காரணங்களும் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வாய்ப்புகளை நீ தேடி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வாய்ப்புகளை நீ உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எல்லாம், இந்த வாக்கியங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அப்படி இல்லைன்னா சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ டெய்லி நம்ம இதில் வந்து நான் இன்றைக்கி இதில் 5 சென்டென்ஸ் இன்றைக்கி நான் பேசிட்டேன்ப்பா, நான் வந்து இன்றைக்கி நான் இது 5 சென்டென்ஸ் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நான் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஏற்படுத்தினாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். சரியா? இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 15 சென்டென்ஸையும் இன்றைக்கி 5 சென்டென்ஸ், நாளைக்கு 5 சென்டென்ஸ், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 5 சென்டென்ஸ், இந்த மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து மனசில் வந்து இதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சு நம்மளே எடுத்துக்கிட்டால் தான் அதை நம்ம செய்ய முடியும். ஓகே, நம்ம டாபிக்கு போகலாம். லெட்ஸ் மீட் டுடே, இன்றைக்கி நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம வந்து ஆஜ் மில்தே ஹே இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஆஜ் மில்தே ஹே. ப்ளீஸ் பி குவாய்ட், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷாந்த் ரகோ, அப்படி இல்லைன்னா சுப்சாப் ரகோ, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். டேக் யுவர் டெசிஷன், ஒரு டெசிஷனை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா ஃபைஸ்லா லோ, அப்படின்னா ஃபைஸ்லா லோ. ஐ டாக் டு ஹிம், நான் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே உஸ்ஸே பாத் கி, மேனே உஸ்ஸே பாத் கி. ஐல் கெட் பேக் டு யூ, நான் வந்து அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்படி உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மே ஆப்கோ வாபஸ் கால் கருங்கா, மே ஆப்கோ வாபஸ் கால் கருங்கா. ஐ டிடன்ட் கெட் இட், எனக்கு புரியல ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா. ஓகே, ஐ காண்ட் ஃபீல் யூ, உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து मैं आपको समझ नहीं सकता हूँ, मैं आपको समझ नहीं सकता हूँ. आई एम स्टार्विंग, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பூக் லகி ஹே, முஜே பூக் லகி ஹே. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போயிருக்கோம், அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது பில் பே பண்ணும்போது நான் பில் பே, இட்ஸ் ஆன் மீன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து மே பில் பர்தூங்கா, மே பில் பர்தூங்கா. அதே ஃப்ரெண்ட்லியாக அப்படி சொல்லணும் அப்படின்னா பில் மேரா தரஃப் சே ஹே இப்படியும் சொல்லலாம், பில் மேரா தரஃப் சே ஹே, இந்த மாதிரியும் சொல்லலாம். ஒருத்தர் நம்ம திடீர்னு மீட் பண்ணும்போது ரொம்ப நாளாக உங்களை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து மெனே துமே பகுத் சமய சே நஹி தேக்கா, மெனே துமே பகுத் சமய சே நஹி தேக்கா, இந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முஜே ஏக் சந்தேஷ் பேஜியே, முஜே ஏக் சந்தேஷ் பேஜியே. ஐ ஹாவ் நோ மனி, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில், ஐ எம் ப்ரோக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மேரே பாஸ் பைசே நஹி ஹே, மேரே பாஸ் பைசே நஹி ஹே, இந்த மாதிரி சொல்லலாம். கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கேன், ஐ எம் லிசனிங் டு யூ, நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மே ஆப்கி பாத் சுன் ரஹா ஹூம், மே ஆப்கி பாத் சுன் ரஹா ஹூம், இந்த மாதிரி சொல்லலாம். ஐ கெட் இட் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு புரிஞ்சிடுச்சு, மே சமஜ் கையாகும், எனக்கு புரிஞ்சிடுச்சின்னு சொல்கிறதுக்கு மே சமஜ் கையாகும் சொல்லலாம். ஐ மேட் அ மிஸ்டேக், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேனே கல்தி கி, மேனே கல்தி கி, இந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 15 சென்டென்ஸையும் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 சென்டென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பேசுகிறீங்க. ஓகே.